ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய டே அண்ட் மை லைஃப்பை வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு நானும் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நானும் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நானும் அதே வேலை தாங்க டெய்லியும் பார்த்துட்டு இருக்கேன். நானும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் காய்ஸ். நீங்களும் பாருங்கள். எல்லார் வீட்லேயும் அதே வேலை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நம்ம தானே செஞ்சு ஆகணும் எல்லா வேலையும். அதனால் நம்மளே ஒரு வீடியோ எடுத்து நானும் ஒரு திறமைசாலி தான் அப்படின்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நானும் டெய்லியும் பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறேன், என் வீட்டை பெருக்கிறேன், துடைக்கிறேன், எல்லா வேலையுமே நான் தாங்க செய்கிறேன். என்ன பண்ணுறது, சம்பளம் தான் யாரும் நமக்கு தரமாட்டாங்க. எல்லாமே நம்ம தான் செஞ்சு ஆகணும். வேற சரி இரு, சும்மா இந்த வேலை பார்க்குறதுக்கு வீடியோவாவது எடுத்து யூடியூப்லேயாவது அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் கேமராவை அங்கே வச்சு நானும் பல திசையில் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு நல்லா கடகடன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ ஸ்பீடாலாம் இல்லைங்க. அது ஃபுல்லாக ஸ்பீடாக வச்சுருக்கேங்க வீடியோவை. பார்த்திங்கன்னா 2 நாள் துணி துவைக்கல. எவ்வளோ ஒரு அன்னகொண்டா ஃபுல்லாக துணி சேர்ந்து போச்சு. இந்த குளிர்காலத்தில் தண்ணியில் கை வச்சு துவைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜில்லுன்னு காற்று வேறு அடிக்குது. என்ன பண்ணுறது, துவைச்சி தானே அவ்வளோ இல்லை, மறுநாள் நிறைய துணி சேர்ந்துடும். இப்போ துணியெலாம் துவைச்சி முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போய் அவளை பர்மிஷன் கேட்டு அவளை வந்து பேங்க்கில் வந்து ஆதார் அட்டையும் பேங்க்கு புக்கும் இணைக்க சொல்லியிருக்காங்க அவங்க மிஸ்ஸு. அவங்ககிட்ட தான் பர்மிஷன் கேட்டு கூட்டிகிட்டு போகணும். அதனாலேயே கொஞ்சம் ஸ்பீடாகவே வேலை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து அவளுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வேறு, மதியத்துக்கு மேலே தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. சரி அதுக்குள்ளே நம்ம அவளை கூட்டிகிட்டு போய் அந்த பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணிக்கெலாம் அவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுடலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 10:45 ஆகுதுங்க. இப்போ நான் இப்போ தாங்க சாப்பிடவே போகிறேன். சரி ஒரு ஆம்லேட்டை போட்டு நம்ம கடகன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்பீடாக நானும் கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாப்பாவையும் நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் தான் உட்காந்துருக்கோம். பார்த்தா அவ்வளோ அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தால் சர்வர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் தாங்க வரணும். பாய் காய்ஸ்.